ചായ കുടിക്കേ നെഗറ്റീവ് പറയാം നല്ല എന്നാ വഴി തന്നെ പറഞ്ഞ കാര്യമില്ല മുന്നിൽ ഒരുപാട് പേര് അത് ഒഴിവാക്കാൻ എല്ലാവർക്കും രണ്ട് മക്കളുടെ കല്യാണം എത്തിക്കൊണ്ടൊന്നും ചെയ്തിട്ടില്ല ഇനി മേലാലി പോകാൻ പറ്റാനോ പറയും അലക്സ് പോകാൻ പറ്റുന്നു ഇത് പറ്റും പോക്കി എനർജിയാണ് എപ്പോഴും എനിക്ക് നെഗറ്റീവ് എനർജി അതിൻ്റെ ഞാൻ ഈ ഉള്ളില് ഒതുക്കി പിടിക്കുന്ന ആൾക്കാർ വെട്ടി തുറന്ന് പറഞ്ഞത് അതൊക്കെ പറയാണ്ട് ഞാൻ ഒതുക്കി വെക്കാൻ വളരുന്ന ടൈമിൽ തന്നെ ഏത് ചെടിക്കാറില്ല വളം കൊടുക്കണം തനി കൊടുക്കണം അപ്പോഴത്തെ ചെടി നല്ല അഴകാ വളരും അത് ഞാവും വെച്ചിട്ട് വളരുന്ന സമയത്ത് നല്ലോണം കുട്ടി വെക്കും ഞാൻ പറയാറുണ്ട് പുള്ളിയല്ലേ പറഞ്ഞത് ഞാൻ അങ്ങോട്ട് വാങ്ങിച്ചു കൊടുക്കല ഇങ്ങനെ കേൾക്കുന്നു നമുക്ക് എന്തെങ്കിലും ഒരു ആശുപത്രിക്ക് വന്ന് വെച്ചിട്ടുണ്ടല്ലോ അവരോട് 4 ஆளு செய்யற வேலை பார்ப்பார் 4 ஆளு செய்யற மாதிரி வேலை செய்வோம் அதெல்லாம் ஒண்ணு நாங்க வீட்டுல போய் வேலை அப்ப கிட்டதான் ஆனா வேற ரோட்ல போறப்ப எல்லாம் ஒண்ணு வந்தாங்களே யாரும் பேச அவங்க அப்பா பாப்பா யாரும் வரலைங்க என் ரூம்ல யாருமே ஆளும் இல்ல வருவாங்க வந்தாங்கன்னா ரோட்ல பேசுவாங்க பேசிட்டு போயிடுவாங்க അതോ വന്ന ഞാൻ மட்டும் வருவாரு அடிக்கடி வர மாட்டேன் எனக்கு அது என்ன தெரியுமா நம்ம கிட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வணக்கம் பார்ப்பா எப்படி இருக்காரு அந்த மாதிரி அது வந்துட்டு என்னது ஃபார்மாலிட்டி ചെയ്യുന്ന
கேரளாவில் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னோடய மாமாவோட பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், க்ரீனரியாக நல்லா தெரியுது. நாங்கள் இருக்கிற பிளேஸில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் நான் பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டேன். எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஹால் போகணும். அங்கே தான் எல்லாம் ப்ரிப்ரேஷன் எல்லாம் நடக்குது. என்கேஜ்மெண்ட்டு எல்லாம் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜேசன் ஜஸ்டின்னு ஹஸ்பண்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு இங்கே ஒரு செடி பாருங்கள். இது வந்து ஜாதிக்காய் சொல்லுவோம், ஜாக்காய், கன்னடாவில் ஜாக்காயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. இது உள்ளே வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ் சர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, என்னது கரம் மசாலா ஸ்பைசஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி காய் தான் இது. ஜாதிக்காய் சொல்லுவோம். நட்மெக், இங்கிலீஷில் சொல்ல போனால் நட்மெக்கு. பாருங்கள் இப்படி இருக்குது. நிறைய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நிறைய வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து வாழைச்செடி தான், வாழை தோட்டம். இது நல்லா வாழை குணம்லாம் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியல, நான் காமிக்கிறேன் பாருங்கள். வாழை குணம்லாம் வந்திருக்கு வாழைச்செடியில். எல்லா செடியிலையும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாழை குணம். முத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிணறு தான் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளு. இந்த வெள்ளிலேருந்து தான் நமக்கு குடிக்கிற தண்ணி ஆகட்டும், இல்லை யூஸ் பண்ணுற தண்ணி ஆகட்டும், எல்லாமே வருது. பாருங்க இப்படி இருக்குது. ரொம்ப ஆழம் இருக்குது. இதுக்கு வந்து மோட்டர் வச்சுருக்காங்க. மேலே தண்ணி அடிக்க மேலே மோட்டர் இருக்குது. மோட்டர் வச்சு மேலேக்கு தண்ணி அடித்து அதை தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் கேரளா. பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகிறோம், மாமா வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதுக்கு தான் என்னவோ காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரை கேரளாவை வந்துட்டு காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் போவே மனசு வராது. அந்த மாதிரி இடம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி க்ரீனரியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேரளானா. ஒரு தடவை வந்து நீங்கள் பாருங்கள். மிச்சம் வேலையெல்லாம் நான் வந்து அங்கே போயிட்ட பேர் அங்கே என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். നീയാ വരട്ടെ കഴിഞ്ഞ ഒരു
ചെറിയ 2 പീസ് എടുക്കാം. അത് രണ്ടും കൂടെ പപ്പായ എടുക്കാം. രണ്ടുപേരും പപ്പായ കൊടുക്കില്ല ഒരു പീസ് കട്ട് ചെയ്യാം. പപ്പയ്ക്ക് കൊടുക്കണം ആദ്യം.